அண்ணி சொல்றபடியே நிலா வீட்டை விட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி அண்ணன் தம்பி எல்லாரும் குழப்பத்தில் இருக்கிற சோழன் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி இன்னைக்கான ஐயனார் துணையில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். நிலா எப்படிப்பட்ட வீட்டில் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நிலாவோட அண்ணி மதி அப்படிங்கிறவங்க நிலாவுக்கு கால் பண்ணி சென்னைக்கு ஒரு வேலையாக வந்தேன், அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போகலான்னு இருக்கேன், அதனால் நீ இருக்கிற வீட்டோட லொக்கேஷன் அனுப்பிவிடு, நான் அங்கே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே பதட்டமான நிலா, உங்களுக்கு சிரமம் வேணாம், நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நானே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நிலாவோட அண்ணி, எனக்கு ஒரு வேலையும் இல்லை, நான் சும்மா தான் இருக்கேன், அதனால் நானே உன் வீட்டுக்கு வரேன், நீ இருக்கிற வீட்டை நானும் பார்த்த மாதிரி இருக்கும், அதனால் லொக்கேஷன் மட்டும் அனுப்பி வை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் வேறு வழி இல்லாமல் நிலாவும் அன்னிக்கு லொக்கேஷனை அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா பல்லவனும் நிலாவும் சேர்ந்து வீட்டை சுத்தம் செய்கிறாங்க. அதுக்கப்புறமா நிலாவோட அண்ணி வந்ததுனால பல்லவன் சேரன் சோழன் பாண்டியனுக்கு கால் பண்ணி தகவலை சொல்கிறாரு. உடனே சோழன் வீட்டுக்கு வந்துடுறாரு. கூல்ட்ரிங்க்ஸ் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லி எல்லாத்தையுமே வாங்கிட்டு வராரு. ஆனால் நிலாவோட அண்ணி எதையுமே சாப்பிடாம வீட்டையே பார்த்து, இந்த மாதிரி ஒரு பாலடைஞ்ச வீட்லையா நிலா தங்கியிருக்கா அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பாத்ரூம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நிலாவோட அன்னைக்கு வருத்தம் ஆயிடுச்சு. நிலாவோட ஃபீல் பண்ணி பேசி, நீங்கள் இருந்தது போதும், எனக்கு நெருங்கிய தோழி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவளோட வீட்டில் போய் தங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் சேரனும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு கொடுக்குறாரு. ஆனால் அது எதையுமே சாப்பிடாம வீட்டிலேருந்து கிளம்பிடுறாங்க. போகும்போது சோழனை தனியாக கூப்பிட்டு, நிலா எப்படிப்பட்ட வீட்டில் இருந்தா அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்கள் கல்யாணமும் எப்படி நடந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதனால் நிலா இந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோபமாகவே பேசுகிறாங்க. நிலா கிட்ட சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்புற வழியை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீட்டுக்கும் போயிடுறாங்க. நிலாவோட அண்ணி வந்துட்டு போனதையும் நிலா இங்கேருந்து கிளம்ப சொன்னதையும் நினச்சி அண்ணன் தம்பிகள் சொல்லி 4 பேருமே ஃபீல் பண்ணுறாங்க. சோழன் எப்படியாச்சும் நிலா என் கூடவே இந்த வீட்டிலே இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும்போது வீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலாம், ஆனால் முதல்ல புதுசாக பாத்ரூம் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாவை சோழன் சொல்கிறாரு. உடனே 4 பேருமே சேர்ந்து கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ண நிலையில் சேரன் 1,00,000 ரூபாய் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவ்வளோ பணம் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி சோழன் யோசிச்ச நிலையில் பல்லவன் பாக்கெட் மணிக்கு கொடுத்த பணத்தை சேர்த்து வச்சேன் அப்படிங்கிற மாதிரி பல்லவன் தங்கிட்ட இருந்த பணத்தை வந்து கொடுத்து உதவி பண்ணுறாரு. இதை பார்த்ததும் சோழன், அண்ணனை விட பெரிய பாசக்காரனாக இருக்கேடா நீ அப்படிங்கிற மாதிரி கட்டிக்கிறாரு. அந்த வகையில் நிலாவுக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துடும். ஆனாலும் அண்ணி சொன்னபடியே நிலா சோழனோட குடும்பத்தை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ எனிவே இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாமளுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம்.